நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒரு பையன் குடிக்கிறான் அப்படின்னா, அதுவும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறான் அப்படின்னா, அந்த பையன் வந்து ஏன்டா குடிக்கிற அப்படின்னும்போது, எங்கள் ஓனர் வந்துட்டாரு, அதனால் இன்னைக்கு குடித்தேன். நான் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு, அதனால் நான் குடித்தேன். என் ஃப்ரெண்டுக்கு குழந்த பிறந்திருக்கு, அதனால் நான் குடித்தேன். என் ஃப்ரெண்டு மேரேஜு, அதனால் நான் குடித்தேன் அப்படின்னு எனக்கு ஆசைப்பட்டேன், நான் குடித்தேன்னு சொல்லாமல், எவன் ஒருத்தன் காரணத்தை சொல்கிறானோ, இந்த காரணத்தினால தான் நான் குடித்தேன், இந்த காரணத்தினால தான் நான் குடித்தேன்னு ஒரு காரணத்தை சொல்கிறானோ, அவன் அசல் குடிகாரன். குடித்தேன், குடிக்கணும்னு தோணுச்சு, குடித்தேன்ப்பா அப்படின்னா கூட அவரை வேறு லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ காரணம் சொல்லி மறைச்சு நியாயத்தை கற்பித்து இந்த குடியை வந்து குடிக்கிறான் அப்படின்னா, அதுவும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறான் அப்படின்னா அவன் முழு குடிகாரன். அதுதான் இந்த குடி அப்படின்றதில் இது ஒரு கான்செப்டாக நம்ம எடுத்துக்கிற வேண்டியது.